ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏப்ரல் 1 என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப உஷாராக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் உஷாராக இருந்தாலும் கடைசியாக நம்ம ஏமாற்றோம். ஏப்ரல் 1 நம்ம ஏமாந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை ஏமாற்றிக்குவோம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாங்க தமிழ்நாடு அவளுடன் காத்திருக்கும் எலெக்ஷன், அதை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு எப்படி ஓட்டு போகணும்னு சில ஐடியாஸ் தான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போகணும்னு சொல்கிற உரிமை என்கிட்ட இல்லைங்க. நீங்கள் எப்படி ஓட்டு போகணும்னு சொல்கிற கடமை என்கிட்ட இருக்குது. இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஓட்டு போடுங்க மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக ஏமாந்து ஓட்டு போடணும் சேர்த்து தான் இந்த வீடியோ. முதல்ல ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. எந்த கட்சி நல்ல கட்சியோ, எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளரோ சிந்திச்சு போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் இப்போ இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்கிற நிலை வந்துச்சுன்னா நம்ம ஆஸ்திரேலியாவுக்காக சப்போர்ட் பண்ணுவோம், இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாத கிரிக்கெட்டு கூட நம்ம கரெக்டாக இருக்கிறப்போ நம்ம நாட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிற போகிற எலெக்ஷனில் ஏன் கரெக்டாக இருக்க மாட்டேங்கிறோம்? நோட்டாக ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில் இருக்கிற எல்லா வேட்பாளரையும் தெரியுமான்னு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் இப்போ ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்கன்னா அவங்க வந்து பெரிய பெரிய கட்சிகள் இருக்கிறப்பையும் நிற்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. இதையும் மீறி அவங்க இந்த நோட்டாக தான் ஓட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சோஷியல் மீடியாவில் வந்து பவர் ஃபார் நோட்டா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரி கட்சிக்கு ஓட்டு போகணுன்னு சில எக்ஸாம்பிள் தரேன். சப்போஸ் இப்போ கன்னியாகுமரினா அங்கே ஒரு மீனவர் நிற்கிறாருன்னு பாருங்கள், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சப்போஸ் இப்போ ஒரு தஞ்சாவூர்னா அங்கே ஒரு விவசாயி நிற்கிறாருன்னு பாருங்கள், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சம்மந்தமே இல்லாமல் கட்சி தலைவர் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரில் போய் நின்னாங்கன்னா அவங்களை தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு உங்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனை என்னன்னே தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் இந்தியா வந்து ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேக்னா, மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேக் என்ன மீனிங்னா, என்னோட ஓட்டை வந்து நான் யார்கிட்ட விற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மீனிங். சப்போஸ் யாராவது நீங்கள் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு ஆர்ஃபனேஜோ இல்லை ஒரு ஹோமோ இல்லாட்டி யாரோ ஒரு புவர் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல் ஆகும். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வச்சுட்டு மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல் 2.0 அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவை நீங்கள் டேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா, 700 கொடுத்துட்டு அப்சல்யூட் பார்பிக்யூ, ஹோல் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிட்டு முன்னாடி நிறைய பிளான் லிஸ்ட்டாக போடுவாங்க எப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சப்போஸ் மத்தியானம் ஒரு டேபிள் புக் பண்ணிட்டானுங்கன்னா காலைல சாப்பிடவே மாட்டாங்க, பட்டினியாக இருப்பானுங்க. சப்போஸ் நைட் புக் பண்ணிட்டானுங்கன்னா மத்தியானம் சாப்பிடவே மாட்டாங்க, சரி பட்டினியாக இருப்பாங்க. சரி இதெல்லாம் பசியும் தாங்கிட்டு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் ரிங்னு ஒன்று வைப்பானுங்க. வச்சுட்டு மச்சான் இது வந்து நம்ம குடிக்கவே கூடாதா, இது வந்து குடிச்சா வயிறு ஃபுல்லாகிடும்டா, நம்ம எடுத்தோடனே ஸ்டார்டர்ஸ் போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நம்ம வந்து வயிறு நிரப்பி நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ இந்த ஃபுட் விஷயத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம். பட் ஆனால் எலெக்ஷன்னு வரும்போது நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை. பிகாஸ் கோடியாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த எலெக்ஷன் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டான லீடருக்கு ஓட்டு போடணும். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 18 நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷனுக்காக 5 நாள் லீவ் தராங்க. ஸோ இந்த 5 நாள் லீவில் வந்து நம்ம வெறும் சாப்பிட்டு தூங்காமல் நல்ல தலைவனை செலக்ட் பண்ணிட்டு ஏப்ரல் 18 அன்றைக்கி ஓட் போடணும். ஸோ அதுக்காக இந்த 5 நாள் லீவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தடவை நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் போல் ரிசல்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, பிட்வீன் த ஏஜ் குரூப் 18 and 19 அந்த 2 ஏஜ் குரூப்புக்கு நடுவில் 1.5 crores வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க. ப்ளஸ் எல்லாரும் இந்த தடவை கம்பல்சரியாக ஓட் போடணும். ஒரு விரல் புரட்சின்னு ஸ்டேட்டஸும் ஸ்டோரியும் அப்படி போட்டால் மட்டும் பார்த்தாது. நம்ம பேசாமல் சைலண்ட்டாக ஒரு விரல் புரட்சி பண்ணுவோம். நல்ல எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கும் முட்டாள்.